ஏதோ சொல்லணுமா நீங்க அவருக்கு? நிறைய அதாவது வந்து அவர் பேசுனதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு குரல் ஒத்துழைக்கலன்றதுதான் எனக்கு இதா இருக்கு. இவர் அறம் 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 சார்ந்துன்றாரு. நாங்க அறம் சார்ந்து ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள், பாலியல் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாள் ஒரு கவன ஈர்ப்பை நாங்க சட்டமன்றத்தில் கொண்டு வர போறோன்றதை தெரிஞ்சுக்கினேன். கவர்னரை வச்சு இன்னைக்கு திமுக அரசு நாடகம் ஆடிச்சு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் கவர்னரை எதிர்த்து போராட்டம் பண்ணி என்ன செய்ய போறீங்க? அரசு அதிகார கேந்திரம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. நீங்க இதுவரையிலும் பார்த்து 40 எம்பிகளை சொல்லையா கொடுத்திருக்காங்களே, ஒரு வாட்டி ஜனாதிபதி கிட்ட போயிட்டு இந்த கவர்னரை மாத்துங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் பிரதமர் கிட்ட இது பண்ணிருக்கீங்களா? 40 எம்பிகளை வச்சுக்கிட்டு அந்த பாராளுமன்றத்தை முடக்கிறீங்களா? எதுவுமே பண்ணாத ஒரு டிராமாக்காக, வாக்குகளை வந்து பெறுவதற்காக இன்னைக்கு தமிழ்நாட்டு வீதியில போராட்டம் என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணி இருக்கிறாங்க திமுக. அறம் சொல்றாரு, அறம் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்று என்று நீதி நின்று நிலைக்கின்ற தமிழ்நாட்டில் அரசியல் யார் பிழை சேர்ந்தாலும் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் பாருங்க, திமுக ஆட்சியினுடைய வரலாற்றை நான் சொல்றேன், எப்பவுமே மத்திய அரசு கிட்ட இணக்கமாக இருந்ததா வரலாறு கிடையாது. ஆனா இதே நாங்கள் இணக்கமாக இருக்கிறதுதான். நாங்கள் வந்து 11 மருத்துவக் கல்லூரிகள், 8 சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தோம். அதாவது சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, எல்லா உயர்வையும் நாங்க கட்டுப்பாடுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருந்தது. இவர்கள் வந்துட்டு எல்லா மாநிலமும் மத்திய அரசு சொல்லும் போது நீ மத்திய அரசு சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஒன்றிய அரசு சொல்றதுனால என்ன லாபம் இருக்கு? ஆனா பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டு மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. ஒன்றிய அரசு சொல்லலாமா, மத்திய அரசு சொல்லலாமா? மத்திய அரசு சொல்லிட்டு போங்க. ஒன்றிய அரசு சொல்லாதீங்க. எல்லா மாநிலமும் சொல்லுங்க, மத்திய அரசு சொல்லுங்க. எதுக்கு இல்ல ஒன்றிய அரசு சொல்லலாம்? இல்ல அது தவறு இருக்கா? எனக்கு கை கொடுத்து பேசுறேன், அதனால ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு இது பண்ணுங்க. அதாவது வந்து இவர்கள் வந்து சொல்றாருல, அத்தனை தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பாதிக்கப்படுறதுக்கு காரணமே இந்த திமுக அரசு தான் சார். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் சார். நீங்க அதிமுக தானே? நீங்க மரியாதைக்குரிய திரு பன்வாரிலால் புரோஹித் வந்து இங்க ஆளுநராக இருந்தபோது மாவட்டம் தோறும் சென்று அவர் ஆய்வு செய்தார். என்ன அரசு திட்டங்களுடைய செயல்பாடு குறித்து ஆய்வு செய்தார். ரிவ்யூ மீட்டிங் நடத்தினாரு. ஈச் அண்ட் எவ்ரி பிளான் போய் அவர் பார்த்தாரு. சரியா? இதுக்கு வீடு வீடாவும் ஒரு ஆய்வு நடத்தினாரு, தெருவாலாம் போனாரு. ஆமா ஆமா. அப்போ சார், அப்போ ஆளுநர் வந்து இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லும் போது அன்னைக்கு வந்து கவர்மெண்டோட ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசிட்டு இருந்தவர் அப்ப இருந்த ஃபிஷரி மினிஸ்டர் மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் தான். அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அவரை நாங்க என்ன கண்ட்ரோலா பண்ண முடியும், போகாதீங்கன்னா நாங்க சொல்ல முடியும்னாரு. ஆனா அப்ப அப்படி அவர் போறது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்ட்டு மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் பண்ணது திமுக மட்டும்தான். நீங்க பண்ணல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல அப்படி ஒரு புகார் வந்தது, அவ்வளவுதான், அதோட விட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு அவங்க நடத்துற இந்த போராட்டத்துக்கு நீங்க ஆதரவு கூட தெரிவிக்க வேண்டாம். ஆனா நீங்க அதை நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி நீங்க பேசிட்டு கொச்சப்படுத்துற சார். ஒரு பிரச்சனை இங்க வந்து தலையை மீறி போயிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்க பெண்ணுக்கு யார் அந்த சார்னு கேள்வியை கேட்டு நாங்க முன்னெடுத்து சார். சரி சார், இப்போ நீங்க வந்துட்டு ஒண்ணே சார், ஆளுநர் பண்ணது சரியா தவறா அது சொல்லுங்க சார். அது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம். இந்த மரபு 1991 சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சி தலைவர் இதய அம்மா தான் 1991 சட்டமன்றத்தில் தேசிய கீதம் முதல் தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பாடணும்ன்ற மரபை கொண்டு வந்து அங்கிலிருந்து இந்த மரபை கடைபிடிச்சுன்னு வரோம். எங்க பண்றீங்க சார்? எல்லாரும் கடைபிடிச்சுன்னு சார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்த போது தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு தேசிய கீதம் பாடுறீங்களா? சார் இந்த 3 வருஷம் இவர்கிட்ட இருந்தாங்க நேரு, அதாவது இருக்கிற ஆளுநர் ரவி கிட்ட இருந்ததுதான். இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஓடுது. அவரு கேட்கிறாரு, இவர் சாரு அவர் வந்து நீங்க சொல்றது சரியான்ட்டு நீங்க ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ணிக்கங்க. 91 மரபு கொண்டு வந்தது அதிமுக தான் சார். நான் சொல்றேன் அப்புறம் தான் நாட்டு பண்ண வருது, கடைசில தான் வருது. பள்ளிக்கூடத்துல கூட முதல் தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு போ. நீங்க சொல்றது சரிதான், நான் கேட்கிறேன். அவர் வந்துட்டு ரவி ரவி வந்து சபாநாயகர் கேட்கிறாரு. கவர்னர் ரவி அவர்கள் வந்து சபாநாயகர் கிட்ட கேட்கிறாரு, முதலமைச்சர் கிட்ட கேட்கிறாரு, கோரிக்கை வைக்கிறார். சரி, ஒரு வாட்டிக்கு பாடுற பாட்டை 2வது வாட்டி பாடனா என்ன தவறு இருக்கு அப்படின்ற ஒண்ணு சொல்லுங்க.
அப்படி பாட்டுட்டு தான் போறது. நீங்க தான் வேணும்னா திட்டமிட்டு, அதாவது ஆளுநர் புறக்கணிச்சு போனாதான் இது இல்ல சார். நீங்க தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன டெவலப்மெண்ட் நடந்தது அப்படிங்கிறது ஒருவேளை உங்களுக்கு தெரியலையோ அப்படின்னு நான் கொஞ்சம் நினைக்கிறேன். ஏன்னு சொல்லிடுறேன். நீங்க காஞ்சி சங்கராச்சாரியார் சுவாமிகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜயேந்திர சுவாமிகள், அந்த சரஸ்வதி சுவாமிகள் எல்லாம் நீங்க நம்ம ஹச் ராஜா இருக்காரு இல்லையா, அவருடைய அப்பா ஆமா ஒரு புத்தக வெளியீட்டு விழா. இன்னைக்கு எந்த தமிழ்தாய் வாழ்த்து நாங்க ஆட்சிக்கு வந்தா எடுத்துருவோம்னு சொல்லுகிறதோ நாம் தமிழர் கட்சி, அதே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்து விட்டார்கள்னு சொல்லிட்டு போய் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த காஞ்சி சங்கரமடத்துல பிரச்சனை பண்ணாங்க. அந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடந்த போது மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த பாடும்போது எந்திரிச்சு நிக்கணும்ட்டு ஒன்னும் சட்டம் இல்ல, இவர்கள் எல்லாம் செயின்ஸ் எல்லாம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு. அந்த உத்தரவு கொடுத்த 4வது நாள் 5வது நாள் தமிழ்நாடு அரசாங்கம் இனி யாரு தமிழ்தாய் வாழ்த்து பாடினாலும் எந்திரிச்சு நிக்கணும்னு ஒரு ஜீவோ போட்டாங்க. சரிங்களா? இதுல இவ்வளவு ப்ராசஸ் நடந்தது. அதிமுக ஆட்சி காலத்துல தான் அது நடந்தது. அப்ப வழக்கு யாரு மேல போட்டாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மேல போட்டாங்க. அப்ப அவங்க போய் கோர்ட்ல இல்ல இதுல இவ்வளவு ப்ராசஸ் இதுக்கு ஏன் இந்த அரசாங்கம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த விவகாரத்திற்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா, இது பாடும்போது எந்திரிச்சு நிக்க வேணான்ட்டு ஒரு ஜட்ஜி உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவு போட்டது எதுக்காக அப்படின்னு இத்தனை பின்புலங்களை ஆய்வு செய்துதான் இது போட்டது. அதனாலதான் அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை இது உங்களுக்கு நினைவு இல்லாம போயிடுச்சுன்னா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஜீவோ போட்டது பாஸ் பண்ணதும் ஆனா தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதை யாரும் வேலை சொல்ல மாட்டாங்க சார். தமிழை நேசிப்பவர்கள், தமிழை சுவாசிப்பவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதை யாரும் இது பண்ணல. இப்ப ரவி கூட, RN ரவி கவர்னர் கூட தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டாம்னு சொன்னாரா? அவர் ஜனகணமதிக்குது சார். இல்ல 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 எனக்கு புரியல. அது பாட வேணாம்னு சொன்னாரா? இல்ல சார், அவர் பாட வேணாம்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் பாடதான் சொல்லி இருக்கிறார். அவர் தேசிய கீதத்தை பாடுங்க. அவர் என்ன சொல்றது? தூத்துக்குடி செல்வம் சார், அந்த மரபை கொண்டு வந்ததே நாங்க தானே. தூத்துக்குடி செல்வம் ஐயா, நீங்க அவர் வைத்தியலிங்கம் சார் பேசிட்டு இருக்கும் போதே நீங்க குறுக்கிட்டு இருந்தீங்க. அதே போல டாக்டர் பேசும்போதும் குறுக்கிட்டு இருந்தீங்க. ஏதாவது நீங்க சொல்றதற்கு மிச்சம் உங்ககிட்ட இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா நான் கேள்வி கேட்கிறேன். இல்ல நீங்க கேட்டாலும் சரி, நான் சொல்லணும்னாலும் சரி, நான் கேட்கிறேன் அப்புறமேட்டு. அதாவது வைத்தியலிங்கம் சார் ஆளுநரை அச்சுறுத்துகிறார். கொஞ்சம் எக்கோ மட்டும் எனக்கு மட்டும் எக்கோ வருது. அதாவது ஆளுநரை அச்சுறுத்துகிறார், மிரட்டுகிறார். யாரு? திமுகவை சார்ந்த அண்ணன் வைத்தியலிங்கம். அதை விட்டுருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட மிரட்டல்கள் 1975களுக்கு முன்னாலெல்லாம் நடந்து, அதுக்கு பிறகு பல விஷயங்கள் நடந்தது. எல்லாத்துக்கும் அரசியல் பார்வையாளர்களுக்கு, அரசியலை கற்றறிந்தவர்களுக்கு தெரியும். விட்டுருவோம். மரியாதைக்குரிய டாக்டர் பூபதி ஜான் அவர்கள் அரசியல் விமர்சகர் என்கிற பெயரில் திமுக ஆதரவு பிரச்சாரத்தை செஞ்சாங்க. நீங்களும் லீடு எடுத்து கொடுத்தீங்க. அவருக்கு விட்டது தொட்டது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து கோர்த்து விட்டீங்க. அந்த வகையில ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இந்த அரசாங்கத்தில் சட்டபூர்வமாக நடந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துறேன். நான் சட்டத்திற்கு புறம்பானது ஒண்ணுமே சொல்லல. நான் ஒவ்வொரு வருஷமும் NCRB ரிப்போர்ட்டை படிக்கிறேன். எனக்கு அது தெரியும். அதனால நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. நான் இந்த நிகழ்ச்சியை இங்க பாருங்களேன், உங்களுக்கு ஆதரவாவே நடத்திட்டு போக முடியாது, அரசாங்கத்துக்கு எதிராகவே நடத்திட்டு போக முடியாது. எது சரியோ அதான் நாங்க பேச முடியும் சார். எடுத்து கொடுக்குறேங்கிறீங்க, அப்புறம் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். இல்ல எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன் சார். அடுத்த முறை வரணும்னு சொன்ன ஆதரவுன்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது. கொஞ்சம் என்ன விடுங்க. அதாவது எடுப்பதும் கோர்ப்பதும் தொடுப்பதும் இது நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். அதை விட்டுருவோம்.
இப்போ என்சிஆர்பி ரெக்கார்ட் எல்லாம் 2022 ரெக்கார்ட் எல்லாம் சொன்னீங்க. நான் அத நேற்று முந்தா நாளே நான் அதுக்கெல்லாம் விட்டுருவோம். இப்போ சமீபத்துல இந்த 2024-25 ஆண்டுகளில் இந்த அரசு இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2021 இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு, திமுக அரசு வந்த பிறகு நடந்த குற்றங்களில் மிக கொடூரமான கிரைம் கேசஸ் இருக்கு பாருங்க. அதுல நம்ம காவல்துறையை நாம பெருமை பேசுறோம். நாகாலாந்துக்கு பிறகு ஸ்காட்லாந்துக்கு பிறகு ஸ்காட்லாந்து யார்டுக்கு பிறகு நாம காவல்துறை பெரிய புலனாய்வுல ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றோம். வேங்கை வயல் பிரச்சனை நடந்து 2 வருஷம் ஆச்சு, இன்னும் கண்டுபிடிக்கப்படல. சரி, கள்ளக்குறிச்சியில ஏறக்குறைய ஒரு 67 பேர் 70 பேர் உயிரிழந்து அந்த விஷயம் உயர்நீதிமன்றத்தால சிபிஐக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அதை எதிர்த்து அரசாங்கமே மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் செஞ்சு இன்றைக்கு அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்கு. அது ஒரு பக்கத்துல. இன்னொன்னு, அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறத அந்த இதுல நடந்த ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கேட்டா எஸ்ஐடி போட்டிருக்குன்னு சொல்றீங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கு. நான் மறுக்கல. அதே நேரத்துல இந்த குற்றவாளிகள், நான் என்ன சொல்ல போனேன்னா, ஒரே குற்றவாளி தான், அந்த குற்றவாளி நாங்கள் கைது செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட மிக கொடுமை என்னன்னா, அந்த விக்டிம் இருக்காங்களா, விக்டிம் பாதிக்கப்பட்டவருடைய பெயரை சொல்லக்கூடாது. செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் கேசஸ்ல பாதிக்கப்பட்டவருடைய பெயரை அடையாளத்தை சொல்லக்கூடாது. ஆனால் அரசாங்கம், காவல்துறை அதிகாரி, அமைச்சர் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அந்த சார் ஒரு பெரிய கார்ல அதிகமான விலை உள்ள கார்ல வந்தார் பாருங்க. அந்த சார் யாரு? இதான் இப்ப கொஸ்டின் நிக்கி. இப்ப இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி மற்ற பெண் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு பதில் சொல்றதுக்கு முடியாம கவர்னரை நீங்க எப்ப பார்த்தாலும் இன்சல்ட் பண்ணிக்கிட்டு, கவர்னரை மேலக ஆளுநர் அவர்கள் அரசியல் சட்டத்தினுடைய தலைவர், முதலமைச்சர் நிர்வாக தலைவர். ஆனா அரசியல் சட்ட தலைவரை நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவமானப்படுத்துவது என்று சொல்லி திட்டமிட்டு இவர்கள் இந்த நாடகத்தை திமுக அரசு நடத்துகிறது. அதனால இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, எந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கிறது இல்ல. ஜனநாயக உரிமைகளை திமுக அரசு காலில் போட்டு மிதிக்கிறது. தேவைப்பட்டால் இவர்களுக்கு நடு ரோட்ல பந்தல் போட்டு, நடு ரோட்ல மேடை போட்டு இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. இவங்க அரசாங்கம். இது என்ன இது ஜனநாயகத்துல மிகப்பெரிய அவமானமா இல்லையா? இதை மனசாட்சி உள்ளவருடைய முடிவுக்கே நான் விட்டுறேன். அதனால தயவு செய்து திமுக அரசு தன்னுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. The days are numbered. The days are counting. The DMK government days are counting. அதனால டாக்டர் பூபதி ஜான் சார் அவர்களே, நீங்க திமுக அரசுக்கு வக்காலத்து வாங்குறத விட்டுட்டு நியாயத்துக்கு வக்காலத்து வாங்க. இருங்க